இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி மரவள்ளி கிழங்கு வச்சு மசால் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு மாதிரியே மரவள்ளி கிழங்கை வச்சு பூரி சப்பாத்திக்கு தேவையான மசாலா டேஸ்டியா செய்யலாம். அல்டிமேட் டேஸ்ட்ல மரவள்ளி கிழங்கு மசால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளி கிழங்க பாத்திரத்துல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தோலோட ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலர்ல இருக்கிறதுனால சக்கரவள்ளி கிழங்குன்னு நினைச்சுக்காதீங்க. இது கேரளா சைட்ல கிடைக்கிறதுனால இந்த கலர்ல தான் இருக்கும். கட் பண்ணி காமிக்கும் போது பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேலுள்ள பார்ட்டு கட் பண்ணி வேஸ்ட்ல போட்டுருங்க, ஏன்னா வேரா இருக்கும். சைட்ல ஒரு கீத்து மாதிரி தோல்ல கட் பண்ணுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் தோலை அப்படியே கத்திலேயோ இல்லைன்னா கையிலேயே உரிச்சா தோல் வந்துடும். அவ்வளவுதான், ஈஸியா தோல் வந்துருச்சு. மீடியம் சைஸ்ல ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டா கட் பண்ணினதை ஹாஃபா கட் பண்ணினீங்கன்னா உள்ள நடுவில் இருக்கிற வேரை ஈஸியா எடுத்துடலாம். வேரை ரிமூவ் பண்ணிட்டு ஹாஃபா கட் பண்ணினதை மீடியம் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா கிழங்கையும் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணி வேரை எடுத்துட்டு மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து கட் பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்க போட்டுக்கோங்க. ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மரவள்ளி கிழங்க வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்க சேர்த்துக்கோங்க. கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சீ சால்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கல் உப்பு இல்லைன்னா பொடி உப்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக்கரை இந்த மாதிரி ஷேக் பண்ணினீங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க. ஒரு விசில் விட்டால் போதும், இதுலேயே நல்லா வெந்துடும். சப்போஸ் சில கிழங்கு ஹார்டாவோ பழசாவோ இருந்தால் வேகாது. அப்போ நீங்கள் பார்த்துட்டு இன்னொரு விசில் விட்டுக்கோங்க. ஒரு விசில் வந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஸ்டீம் ப்ரெஷர் போன பிறகு விசில் எடுத்துட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிழங்கு வெந்துருச்சு. இப்போ கிழங்க தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துக்கோங்க. குழஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மசாலா தானே செய்ய போகிறோம். வெந்த மரவள்ளி கிழங்க எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டீல் ஸ்மேஷர் வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஸ்டீல் ஸ்மேஷர் இல்லைன்னா கரண்டி வச்சு கூட மசிச்சுக்கோங்க. மசிச்ச பிறகு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா குழையா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இந்த ரெசிபிக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய் போட்டால் மீடியம் காரமாக தான் இருக்கும். காரம் வேணுங்கிறவங்க 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. பானையை வச்சுக்கோங்க. நீங்கள் பானைக்கு பதிலாக எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வணங்க தேவையில்லை, லைட்டாக வணங்கினா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அளவாக சேர்த்துக்கணும், ஏன்னா ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் வணங்கட்டும். வணங்கிருச்சு. இதில் ஏற்கனவே அரைச்ச தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, நிலக்கடலை பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டம்ளர் தண்ணியை மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். 3 மினிட்ஸ் விட்டுருங்க. கொதி வந்துருச்சு. இப்போ மசிச்சு வச்ச மரவள்ளி கிழங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பச்சை வாசமும் போய் மரவள்ளி கிழங்கும் மசாலாவும் நல்லா பைண்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ மேலே கொத்தமல்லி தலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மரவள்ளி கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், மரவள்ளி கிழங்கு மசால் ரெடி. சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.